போயிருக்கா, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. அழுதழுதா அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ பேசுறேன் எரிச்சலா. வாய வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா இதாயிப்போச்சு. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியது மட்டும் இன்றி மனைவியை கொடூரமான முறையில் தாக்கிவிட்டு அதனை தனது தங்கையிடம் ரசித்து சொல்லும் தலைமை காவலரின் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம். மதுரையைச் சேர்ந்தவர் பூபாலன். இவர் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். காவலர் பூபாலனின் தந்தை செந்தில்குமார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வருகிறார். காவலர் பூபாலனுக்கு திருமணத்தின் போது தங்க நகைகள் மற்றும் பணம் வரதட்சணையாக கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டித்தர வேண்டும் என்றும் தங்க நகை கூடுதலாக வேண்டும் என தனது மனைவியிடம் காவலர் பூபாலன் வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி மனைவியை கடுமையாக சித்திரவதை செய்து கொடூரமாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்த காவலரின் மனைவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில்தான் தனது மனைவியை தாக்கியது எப்படி என்பது குறித்து தனது தங்கையிடம் காவலர் பூபாலன் பேசும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் காவலர் பூபாலன், அவரது தந்தை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், தாய் விஜயா, காவலரின் தங்கை அனிதா ஆகியோர் மீது 4 பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.